Hi, I'm Priyanka. நலம் யோகா சென்டர்ல வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் ரெப்ரசன்ட் பண்ற இன்டர்நேஷனல் யோகா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் 4 months கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இட்ஸ் அ கேரியர் டெவலப்மெண்ட் கோர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசனாஸ் அண்ட் பிராணாயாமாவோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ரிகாஷன் பற்றி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசனாஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆசனா வந்து பத்தகோண ஆசனா ஆர் பட்டர்ஃப்ளை போஸ். இது வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி பண்றது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீ ப்ராப்ளம், லெக் பெயின் இருக்கு, இல்லை சயாட்டிக்கா பெயின்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா மாடிஃபை பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெக் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு லெக்ல வந்துட்டு நீங்கள் லேப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் லெக் இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க. 5 இன்னர் தையில் வந்து நல்லா பிளேஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஒரு 30 to 30 கவுண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் லேப் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. சேம் ஆல்டர்னேட்டிவ் மூவ்ஸ்லேயும் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு 30 கவுண்ட்ஸ் முடி நீங்கள் வந்து நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணலாம். இல்லை நார்மலாக இருக்கவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லெக்கையுமே வந்துட்டு மடக்கி உங்களுக்கு வந்துட்டு வி ஷேப்ல பட்டர்ஃப்ளை மாதிரி வந்துட்டு மடக்கிட்டு உங்கள் கையை ரெண்டையும் வந்துட்டு உங்களோட 2 காலோட பெருவரையும் வந்துட்டு நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்குங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கவுண்ட் நீங்கள் ஃப்ளட்டர் பண்ணலாம் பட்டர்ஃப்ளை மாதிரி. 1 2 3. ஸோ இப்படி வந்து ஃப்ளட்டர் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹிப் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஹிப் மொபைலிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெக் ஏரியா, நீ போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களோட ஆங்கிள்ஸ், ஃபீட் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்புறம் உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஏரியா, எக்ஸ்கிரீட்டரி, மெட்டபாலிசம், டைஜஷன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல இம்யூன் பூஸ்டப் ஆகும். சயாட்டிக் வெயின், வெரிகோஸ் வெயின் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து உங்களால் வந்து கிரவுண்டை டச் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட கிரவுண்ட் வந்து நீங்கள் நல்லா டச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இப்படி ஸ்விங் பண்ணி பாருங்க. அப்போ இருக்க என்ன பண்ணலாம்னா நல்லா ஃப்ளட்டர் பண்ண நல்லா வந்து லேப் பண்ணலாம். நீங்கள் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் இருக்கிறவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது வந்து பெயின்ஸ் இருந்தாலும் இருக்க வந்துட்டு அது ரெடியூஸ் ஆயிடும் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ண. நெக்ஸ்ட் ஆசனா பார்த்தீங்கன்னா ஃபிஷ் போஸ், மச்சி ஆசனா. மச்சி ஆசனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேக், ஷோல்டர், த்ராட் ரீஜியன், தைராய்டு கிளான்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ வந்து மாடிஃபை பண்ணியும் பண்ணலாம். இப்போ யாருக்கெல்லாம் வந்து சம் இஷ்யூஸ் இல்லை டென்ஷன்ஸ் ஏதாவது இருக்கு பேக் போன்ல இல்லை நெக் ரீஜன், இல்லை ஷோல்டர் ரீஜன்னா நம்ம மாடிஃபை பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 மாடிஃபிகேஷன் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுகாசனா உட்காந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கையை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்படி வந்துட்டு வச்சுட்டு ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் மாதிரி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நார்மல் பிரீதிங் பண்ணிக்கலாம். நீங்கள் த்ராட் ரீஜன் இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல சர்க்குலேஷன் கிடைக்கும், உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். ஸோ அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடிஃபிகேஷன் நீங்கள் வந்து இந்த மாதிரி யோகா பிளாக்ஸ் ஆர் பில்லோஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த பில்லோ வந்துட்டு உங்களோட இடுப்பு பகுதியில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு எல்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்போ சப்போர்ட்டோட அப்படியே குமிஞ்சு உங்களோட நெக் ரீஜன் வந்துட்டு ரோல் பண்ணி உங்களோட ஹெட் ரீஜன் வந்துட்டு மேட்ல வந்துட்டு படுறாப்புல கிரவுண்ட் ஏரியா வந்து மேட்ல படுறாப்புலே வைக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு வந்து நீங்க பெண்ட் பண்ணாலும் சரி. நார்மல் பிரீத்திங், பிரீத் இன் பிரீத் அவுட். ஒரு 20 கவுண்ட்ஸ் வந்துட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. இதில் வந்துட்டு உங்களோட ஹிப்பை, உங்களோட ஸ்டொமக், அப்டோமினல் ஆர்கன்ஸ், ஹார்ட், ஷோல்டர்ஸு எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் கெப்பாசிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு ஹேர் ஃபால், அப்புறம் ஹேர் ஃபால் இருக்கும், இது நல்லா பண்ணலாம். தென் ஃபேஸ் நல்லா உங்களுக்கு வந்துட்டு க்ளோ ஆகும், சர்க்குலேஷன் ஆகுது, பிளட் சர்க்குலேஷன், த்ராட்டை,
நெக் ரீஜியன், முக்கியமாக தைராய்டு அண்ட் பேராதைராய்டு கிளாண்ட்ஸ் எல்லாமே வந்து சர்க்குலேட் ஆகும் உங்களுக்கு, ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸ்பைன் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் உங்களுக்கு. அப்பர் பாடி, மிடில் பாடி, தென் ரிலாக்ஸ். ஸோ நார்மலாக இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா இதை நல்லா லீவ் பண்ணலாம். பத்மாசனா வந்துட்டு நீங்கள் படுத்துக்கிட்டே வந்து ஹோல்ட் யுவர் லெக்ஸ். பத்மாசனா பிளேஸ் பண்ணிட்டு ரெஸ்ட், உங்களோட எல்போவோட ஸ்ட்ரென்த்தில் raise your chest and place your head crown area touch ஆகிற மாதிரி, மேட்ல டச் ஆகிற மாதிரி வைங்க. வச்சுட்டு இந்த டோஸ் வந்துட்டு பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி பான் அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். breathe in, breathe out for 20 counts. நல்லா ஸ்பைன் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் உங்களுக்கு. ஷோல்டர்ஸ், டபுள் சின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். breathe in, breathe out. முக்கியமாக உங்களுக்கு வந்து த்ராட் ரீஜியன், நெக் ரீஜியன், பேக் போன் இஷ்யூ எல்லாமே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் யுவர் லெக்ஸ். Turn to your left and again get up. Sit in Sukhasana, normal breathing. அடுத்தது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கபால